நகர்ப்புறத்திற்கு இணையாக மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தி நல்லதொரு ஒழுக்க நெறியை மாணவர்களுக்கு போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதே நம் பள்ளியின் நோக்கமாக கொண்டு விளங்குகிறது. எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நமது பள்ளியில் கல்வியாண்டு 2002-2003 முதல் மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி வருகிறார்கள். கடந்த 7 வருடங்களாக நமது பள்ளி மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி பொதுத்தேர்வு எழுதி 100% தேர்ச்சியும் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்களுடன் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று விளங்குகின்றனர். ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியினை நம் பள்ளி நிர்வாகி தெரிவித்துக் கொள்கிறார். சென்ற ஆண்டு 2008-2009 நமது பள்ளி 100% தேர்ச்சி பெற்றமைக்கும் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண் பெற்றமைக்கும் இப்பள்ளி நிர்வாகி அந்தந்த பாட ஆசிரியர்களுக்கும் அன்பளிப்பு ரூபாய் 2000க்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடன்பாடுகள் இறைவணக்க கூட்டம் நமது பள்ளி காலை 9 மணிக்கு இறைவணக்க கூட்டத்துடன் தினமும் இறைவணக்க கூட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி வாசித்தல், திருக்குறள் ஒப்பித்தல், பொது அறிவு, வினாவிடை கேட்டல், ஆசிரியர் மாணவர்களுக்கும் பல பயனுள்ள அறிவுரைகள் போதித்தல் போன்றவைகளும் 9:30 மணிக்கு இறைவணக்க கூட்டம் முற்றுபெறும். அடுத்து அருமை நண்பர் அவருக்கே உரித்தான பாணியிலே பேசுவார். என்னுடைய பேச்சில் சேர்த்து அவரே பேசுவார் என்று கேட்டுக்கொண்டு அருமை நண்பர் டி.எச். நாசர் அவர்களை பேச வைக்கின்றோம். புதுவை மாநிலத்தின் மாபெரும் தொகுதியாக, நல்ல தொகுதியாக, நல்ல நண்பர்களாக, நல்ல ஒரு படைத்த ஒரு தொகுதியோடைய அமைந்துள்ள திருக்குனூர் மாநகருடைய அந்த நகரிலே அமைந்துள்ள சுப்பிரமணிய பாரதி ஆங்கில பள்ளி உயர்நிலை ஆங்கில பள்ளியுடைய 19வது ஆண்டு நிறைவு விழாவும் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்காக தலைமை பொறுப்பேற்று பல சாதனையை படைத்து, சோதனை என்றால் அவருக்கு சாதனை, சாதனை என்றால் அவருக்கு சோதனை. ஆனால் திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் என்பது போல உலகம் பேசினாலும் ஊரு பேசினாலும் மனசாட்சி கட்டுப்பட்டு இறைவனுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழா மேடைகளுடைய தலைமை பொறுப்பேற்று தகுதி வாய்ந்த தலைவராக உட்கார்ந்திருக்கின்ற 48 பட்டியுடைய தலைவர் பி.ஆர். அண்ணன் துரராஜன் அண்ணா அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வரவேற்று அழகு பார்த்து சிரிக்க வைத்து சிந்தனை வைத்து இந்த மேடையிலே பேச வைத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி நிர்வாகத்துடைய என்னுடைய நண்பரும் உங்களுடைய நண்பரும் இந்த ஊருக்கெல்லாம் அப்படியே பிள்ளைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் சம்பத் அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய நண்பர் அருமை நண்பர் டி.எஸ். ஜீவானந்தன் அவர்களே மற்றும் அருமை நண்பர் டி. ஜீவானந்தன் அவர்களே, அருமை நண்பர் டி.எஸ். கண்ணன் அவர்களே, இளைய தளபதி டி.பி.ஆர். செல்வம் அவர்களே, இளம் வயதிலே ஒரு சாதனையை படைத்து இந்த மண்ணாட்டுப்பட்ட தொகுதியோட எம்எல்ஏயாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இளைய தளபதி கே.பி.கே. அருள்முருகன் எம்எல்ஏ அவர்களே, இந்த மேடையிலே அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் ரத்தன்குமார் அவர்களே, உங்களுடைய மாணவர் சங்கத்துக்காக பாடுபட்டு தனியார் பள்ளியோட பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் துளசி அவர்களே மற்றும் இந்த இடத்தை கொடுத்து ஆரம்ப காலத்திலே ஒரு வழிகாட்டிய அருமை என்னுடைய சொந்தக்காராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யார் என்பது அனைவரும் புரிவார்கள். என்னுடைய தாத்தாவுடைய மருமகன் அவர்கள் சைதுபாய் அவர்களே, இதுக்கு மேலாக ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற சொன்னால் அந்த குடும்பத்துக்கு துணை யாராக இருக்க வேண்டும் சொன்னால் மனைவி.
அந்த மனைவி மூலியாதான் ஒரு குடும்பம் நல்லாக இருக்கும். அது துணையாக தான் இந்த ஆசிரியருடைய இந்த ஆங்கில பள்ளியிலே அவருடைய சம்பத்தோடு உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியை நிர்வாகத்தை பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி எஸ் சுசிலா சம்பத் அவர்களே, இது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரி சசிலா பான் அவர்களே, இந்த மேடையிலே இது மட்டும் இல்லாமல் இந்த சுசிலா சம்பத் அவர்களோடும் அறிவு நண்பர் சம்பத்தோடும் இணை பெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், ஒரு ராணுவத்திலே ராணுவ தளபதி போரிட்டு வெற்றி காண்பது அல்ல. அது தாரம தளபதி என்று சொன்னால் தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ராணுவ தளபதிக்கு உறுதுணையாக இருப்பது யார் என்று சொன்னால் அவரோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்கள். அந்த ராணுவ வீரர்கள் போலதான் இங்கே சுசிலா சம்பத் அவர்களுக்கும் அறிவு நண்பர் சம்பத் அவர்களுக்கும் சுப்பிரமணிய பாரதி ஆங்கில பள்ளியை பின்னால் அவராக படகாக இருந்து ராணுவ வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய சேர்ந்த மாலை மாணவர்களே, இது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதி ஆங்கில பள்ளி என்பது சரித்திரம் என்பதை ஆண்டுதோறும் நான் சொல்லிக் கொள்வது உண்மை. நல்லவன் வாழ்வான் என்று கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி இது நாள் வரையிலே பேசியவர்கள் எல்லாம் பேசும்போது நீங்களாம் பேசினீங்க. நம்ம நாசர் பேசும்போது மட்டும் கை தட்டுறீங்க. அதான் உங்களுக்கு புரியுது, நாங்கள் பேசல புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மிக சிறப்பான எழுச்சியான சொற்பொழிவாற்றி பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் பள்ளியினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த பள்ளிக்கு வாழ்த்துறவு வழங்கிய இரண்டாவது தலைமுறையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது கோவிந்தசாமி செட்டியார். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய புதல்வர் ரத்னகோவிந்தசாமி செட்டியார், ஆறுமுக செட்டியார், அவருடைய மறைவுக்கு பிறகு கண்ணன் டிஎஸ்சி தாளாளரும் இந்த ஸ்தாபகருமான அருமை சம்பத் அவர்கள் விருந்தினர்களை சிறப்பிக்கின்ற வகையிலே பொன்னாடை போட்டு சிறப்பிக்கின்றார். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு KPK அருள்முருகன் எம்எல்ஏ அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அன்னார் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து PR பஸ் உரிமையாளரும் நமது பள்ளியின் ஆதரவாளருமான திருமிகு PR துரைராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்ததாக தொழிலதிபர் திருவாளர் TSA ஜீவானந்தம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகின்றது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து சிம்மக்குரலுக்கு சொந்தக்காரர் ரியல் எஸ்டேட் அதிபர் திருவாளர் TH நாசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார்கள். அடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் அவர்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி சிறப்புகளை பேசி சிறப்புரையாற்றுவார். 9ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே என்னை அன்போடும் இன்ப முகத்தோடும் வருக வருக என்று அழைத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு M. சம்பத் அவர்களே, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தான் படித்தால் மட்டும் போதாது, தான் படித்ததை மற்றவரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பள்ளிக்கு நினைவு பரிசாக மாணவர்கள் எல்லாம் படிக்கும் வகையிலே புத்தகத்தை வழங்கி அமர்ந்திருக்கும் இந்த பகுதியினுடைய பெரியவராக இருக்கும் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய PR துரைராஜன் அவர்களே மற்றும் இங்கே பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த ஆண்டு விழாவின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளி இன்று சிறப்பாக வளர்கிறது என்று சொன்னால் இந்த
பள்ளியை வழிநடத்தி செல்லும் நிர்வாகி. ஏன் என்று சொன்னால் அவர் இந்த பள்ளியை உருவாக்குவதற்கு தான் சிறிய வயதிலிருந்தே இந்த பள்ளியை உருவாக்கி இந்த பள்ளியில் பல மாணவர்களை உருவாக்கி இன்று பெற்றோர்கள் நினைக்கும் வகையிலே பல மாணவர்களை நல்ல அறிஞர்களாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் இந்த ஆண்டு விழா மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வாழ்த்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தனியார் பள்ளியினுடைய கூட்டமைப்பினுடைய சங்க தலைவர்களும் அதனுடைய அங்கத்தினர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார். சற்று முன்பு தேங்க்யூ சார். அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்து சிறப்பு செய்வார்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் தேங்க்யூ சார். சிறப்பான நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மாணவிகள் பரிசினை வழங்குவதற்காக நிர்வாகம் காத்திருக்கின்றது. ஒரு மாணவர்களாக பெயரை படிப்பார்கள். அந்த பரிசினை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஆண்டு பள்ளி அளவில் 3 மாணவிகள் 2ஆம் இடத்தை பிடித்தார்கள். அவர்கள் 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார்கள். முதலாவதாக ஏ லாவண்யா, அவருக்கு ரூபாய் 1500க்கான காசோலையும் சான்றிதழும் வழங்கப்படுகின்றது. அவருக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. அடுத்து பி கலைச்செல்வி, இவரும் 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தார். அவருக்கும் பள்ளியின் சார்பாக ரூபாய் 1500க்கான காசோலையும் சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. தேங்க்யூ. அடுத்து சரஸ்வதி என்ற மாணவியும் பள்ளி அளவில் 3ஆம் இடத்தை பிடித்தார். அவரும் 500க்கு 488 மதிப்பெண். அவருக்கும் ரூபாய் 1500க்கான காசோலை, சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்து 3ஆம் இடம் பிடித்தவர் எஸ் அனிஸ் பாத்திமா, 500க்கு 486 மதிப்பெண் பெற்றார். அவருக்கு பள்ளியின் சார்பாக ரூபாய் 1000க்கான காசோலை, சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. தேங்க்யூ சார். அடுத்து ஃபோர்த் மார்க் ஜி பிரியதர்ஷினி, இவர் இது பள்ளியின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறோம். நன்றி நன்றி. Thank you very much, sir. Next, our school students going to